திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி கிராமத்தில் கள்ளச்சந்தையில் 24 மணி நேரமும் மது விற்பனை நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யும் ராஜ் என்பவரின் பெட்டிக்கடையில் மது பாட்டில்கள் இருந்ததை அறிந்து அவற்றை பொதுமக்கள் பறிமுதல் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கையொப்பமிட்டு பெண்கள் புகார் மனு அளித்தனர். மது விற்பனை செய்த நபர் தப்பி ஓடிய நிலையில் 150 மது பாட்டில்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். பின்னர் அவற்றை போலீசார் காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்றனர். பிராந்தி கடையை வச்சுட்டு பெரிய அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில ஒரு பாத்ரூம் போக முடியல, நைட்டுக்கெல்லாம் வந்து கதவு ராஜன்னு கட்டிட்டு இருக்காங்க. பெரிய அநியாயம் பண்றாங்க. பொம்பளை பிள்ளையெல்லாம் போய் வர முடியல, ஒரு நல்லதுக்கு கெட்டதுக்கு. இதுல எல்லா ஆம்பளைகளும் வந்து உட்காந்துக்கிட்டு பெரிய அநியாயம் பண்றாங்க. சொன்னா லஞ்சம் கொடுத்துதான் நான் வச்சிருக்கேன்னு பேசுறாங்க. ஆனா பெரிய அநியாயம் இந்த ஊர்ல நடக்கிற அநியாயம் எந்த ஊர்ல நடக்காது. பாருங்க, போதையில தான் சாயங்காலம் வர்றாங்க, வேலையில இருந்து வரக்கூடாதான். காலையில 5 மணிக்கே குடிச்சிடுறாங்க. எல்லாமே வந்து இங்க 5 மணில இருந்து பொம்பளையால படுறாங்க. இது எந்த குடும்பத்திலையும் பட மாட்டாங்க. அதிகாலையில 4 மணில இருந்து அது வந்து கவர்மெண்ட் கடை கூட ஒரு 10 மணி முடியும் திறந்துட முடியும். அப்படி இல்லை, 24 மணி நேரமும் கடை திறந்தா இருக்கு. பெண்கள் வந்து நடமாட முடியல, அடிக்கடி சண்டை சச்சரவு வருது. இதனால அதிகமான குடும்பங்கள் வந்து ரொம்ப சீரழியுது. இந்த வில்பட்டியில வந்து இந்த கடை வந்து நிரந்தரமா இருக்கக்கூடாது. இதுக்கு வந்து அரசு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கும் மாதிரி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.